வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் ஆக்கப்பூர்வமான அன்பார்ந்த இதயம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமாகவும் விநாயகரை பற்றியும் விநாயகருடைய குணநலன்களை பற்றியும் நாம் ஜோதிடத்திலே அவரை எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு என்ன சிறப்பு என்பதையும் பார்ப்போம். விநாயகர் என்றாலே வினைகளை தீர்க்கின்ற நாயகன். வினைகள்னால தான் நமக்கு பிறவி ஏற்படுகிறது. அந்த பிறவியினாலே நாம் இன்ப துன்பம் இந்த இரட்டை விளைவுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை அந்த இன்ப துன்பங்கள் சார்ந்த நிலைகளிலே அந்த வினைகள் நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். இந்த ரெண்டையும் போக்கி முக்தி மோட்சம் ஓங்காரம், அதாவது சலனமற்ற நிலை, பிறவிக்கு வராத நிலை, அதைத்தான் மோட்சம்ன்றோம். அந்த நிலைக்கு நம்மை இட்டு செல்பவர் விநாயகர் பெருமான். ஓம் கம் கணபதியே என்பது மூலமந்திரம். கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி. பூத கணங்கள் என்றால் நம்ம பஞ்சபூதத்தில் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் அத்தனைக்கும் அதிபதியாக இருப்பவர், முழு முதற் பொருளாக இருப்பவர். ஓம்கார தத்துவம்தான் பிரபஞ்சத்தினுடைய தொடக்க ஒலி. அந்த பிரணவ ரூபமாகவே இருப்பவர் விநாயகர் பெருமான். விநாயகருக்கு என்று இந்த 6 ஷண்மதங்கள் என்று ஆதிசங்கரர் மூலம் அறியப்பட்டது. அதில் விநாயகருக்கு என்று உள்ள மதமே காணாபத்தியம் என்பது. விநாயகரை தொழுவதற்கான ஒரு அடியார்களுடைய மதமாக காணாபத்தியம் சொல்லப்படுகிறது. இந்த ஜோதிடத்தில் விநாயகர் கேதுவுக்கு அதிதேவதை. இப்போ இருக்கிற நவகிரகங்கள்லேயே கேது தான் உற்பத்திக்கு, அதாவது டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உற்பத்திக்கு கருவுக்கு காரணம். அப்போ கேது இல்லாமல் அந்த உயிர் தத்துவம் இல்லை. இப்போ நம்ம உடம்புல 6 சக்கரங்களில் மூலாதாரம் என்கின்றது தான் கேது மூல நட்சத்திரமாக உருவகப்படுத்தப்படுகிறது. மூலாதார சக்கரம் என்பது நமக்கு ஆரம்ப சக்கரம், நமது மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய சக்கரம். அந்த சக்கரத்துக்கு அதிபதியாகவே விநாயகர் பெருமான் இருக்கிறார். அதனால தான் அவர் முழு முதற் பொருளாக நம்ம நினைக்கிறோம். இப்போ யோகிகள் குண்டலினி சக்தி எழுப்பும் பொழுது மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அப்போ மூலாதாரத்தில் இருக்கிற அந்த கனல் அப்படிங்கிறது தான் நம்ம ஆத்ம ஜோதி. அந்த கனலை காற்றுங்கிற ஒரு சுவாசத்தினால எழுப்பக்கூடிய கலை தான் நமக்கு இந்த குண்டலினி யோகம், வாசி யோகம். இதெல்லாம் காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி. அப்படின்னா இந்த அமுத நிலைங்கிறது 6 சக்கரங்கள்ல நம்ம தியானம் பண்ண அந்த சக்கரங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சக்தியானது மேலெழும்பி வரும்பொழுது சகசிரார பத்மம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாய சக்கரத்தில் 7வது சக்கரத்தில் நமக்கு சந்திரனுடைய அமிர்த தாரைகள் வரும். சந்திரனுடைய அந்த அமிர்தம் அங்கே சுரக்கும் என்கின்றது யோகா. அப்போ நம்ம அந்த அமிர்தம் பருகுவதைக்கு இணையாகத்தான் நம்ம உருவகப்படுத்துகிறோம். அது பாலச்சந்திரன்னு பேர் விநாயகர். அதாவது சந்திரனை பிறையை அணிந்தவராக நம்ம காட்சி கொடுக்குறார். அதே மாதிரி பெரிய வயிறு, மத்தள வயிறு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தையே குறிக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாமே அதில் அடக்கம். அப்போ அவங்கவுங்களுடைய சிருஷ்டி தொழிலையும் சம்ஹார தொழிலையும் காக்கும் தொழிலையும் அவங்க ரொட்டீனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட அவருடைய அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான், அவருடைய உலகத்துக்குள்ளதான், அவருடைய வட்டத்துக்குள்ளதான். அதனால தான் நம்ம திருமூலர் சித்தரும் அவர் 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, அந்த தந்தமானது
அந்த சந்திரன் பிறைச்சந்திரனை போல இருக்குது என்கிறார். நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை என்று சொல்லுகிறார். இந்த ஞானம் என்பதுதான் மோட்சத்துக்கு உறுதுணை. அப்படிப்பட்ட ஞானத்தை தருபவர் விநாயகராக ஞான கடவுளாக இருப்பதனால்தான் ஞானகாரகனாகிய கேதுவுக்கு அதிதேவதையாக இருக்கிறார். புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்று எப்பவுமே எல்லாருமே அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவதன் காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து சக்திகளுக்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடியது, முதன்மை சக்தியாக விளங்கக்கூடியது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா என்று ஔவையார் பாடுகிறார். அதே நேரத்தில் இந்த ஔவையார் அகவல்ல அந்த சக்கரங்களை பற்றியும், இந்த விநாயக பெருமான் தான் நமக்கு பிறவியினுடைய பிணிக்கு மருந்தாக இருக்கிறார் என்பதையும், அதில் சிவனுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரம் என்பது உருவகப்படுத்தப்பட்டு அந்த தரிசனத்தை காண்பதற்கு இந்த விநாயகரை தத்துவ பொருளாக விளங்குகிறார் என்று வர்ணிக்கிறாங்க. அது மாதிரி விநாயகர் பொறுத்த வரைக்கும் நிறைய நம்முடைய சித்தர் பெருமக்கள் அருளி செய்த பாமாலைகள், ஸ்தோத்திரங்கள், ஆதிசங்கரர் எழுதிய கணபதி அஷ்டகம் இருக்கிறது. அதே போல சங்கடகர ஸ்தோத்திரம் இருக்கிறது, ருண விமோச்சன ஸ்தோத்திரம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பாராயணம் செய்வதனால நமக்கு இந்த கடன் தொல்லை, உடல் உபாதைகள், நோய் தொல்லை, எதிரிகள் தொல்லை, இவற்றிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு நமக்கு அருளி சென்றிருக்கிறார். அதில் நம்ம எல்லாமே நம்ம முதற் பொருளாக இருக்கிறதுனால அது அம்பிகை என்ற சக்திக்கு பிரியமான ஒரு தேவதையாக அவர் கருதப்படுகிறார். ஆதிசக்தி என்பதற்கே பிரியமான ஒரு குழந்தையாக இந்த விநாயகர் போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் பெருமானை நாம் வழிபட்டு நம்முடைய அர்ச்சனைகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய பாமாலைகள், நம்முடைய தியானங்கள், ஜபங்கள் எந்த விதத்திலேனும் அவரை மனதார நினைத்து ஒருமுகமாக அவரை வணங்க நமக்கு பிணிகள் போகும், பாவங்கள் போகும், பாவங்கள் அகலும், புண்ணியம் சேரும். அதே போல என்ன நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும். இந்த தத்துவமாகவே, உலக பிரபஞ்ச தத்துவமாகவே அவர் விளங்குகிறார். தத்துவமசி என்று சொல்வது வேத வாக்கியம். நீ அதுவாகிறாய் என்று சொல்லுகிறது வேத வாக்கியம். அந்த தத்துவமாகவே விளங்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். வாக்குல பேசுற பேச்சுல சின்மயமாக விளங்கக்கூடியவர். அதே மாதிரி ஆனந்தத்துல பிரம்மமயமாக விளங்கக்கூடியவர், சத் சித் ஆனந்தம் என்று விளங்கக்கூடியவர். இந்த உலகமெல்லாம் அவருடைய செயலாலே தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சமெல்லாம் அவரே காப்பாற்றுகிறார். கடைசியில இந்த பிரபஞ்சமெல்லாம் லயமாகவும் அவரிடத்தில்தான். அப்படி என்றால் அவரே மூல காரணமாகிறார். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் வடிவாகவே அவர் விளங்குகிறார். 4 விதமான சத்தங்கள் இருக்கிறது. அந்த 4 விதமான சத்தங்களாகவும் அவர் விளங்குகிறார். அதாவது பரை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சத்தத்துல ஒவ்வொரு சத்தமாக, அந்த 4 சத்தமாக கடைசியில மௌனமாக விளங்கக்கூடிய அந்த சத்தம்தான் பறை. அதுவாகவும் விளங்குகிறார். குணங்கள்ல 3 குணங்களாக விளங்குகிறார். அதே போல காலத்துல 3 காலங்களாக விளங்குகிறார். தேகம் என்று சொல்லக்கூடிய நம்ம சரீரத்துல 3 சரீரமாக விளங்குகிறார். அதாவது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள், காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆத்மா, ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய, அப்படி எல்லாம் விளங்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்குவதன் மூலம் எல்லா நேரங்களிலும் நாம் தெரியாமலே செய்யக்கூடிய பாவங்கள் அகலும். ராத்திரி, பகல், சாயங்காலம், அந்தி, சந்திகளில் அனைத்து நேரங்களிலும் செய்யக்கூடிய பாவங்கள்
விலகி நமக்கு வாழ்வாங்கு வாழ்வதற்கு தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற புருஷார்த்தங்களை நமக்கு வழங்கி இறுதியிலே நல்ல மோட்ச நிலைக்கு இட்டு செல்பவரை நாம் மனதார போற்றுவோம், வாயார புகழுவோம். எப்பொழுதும் அவரை சிந்தையில் வைத்து அனைவரும் இன்பெற்றிருப்போம் என்று சொல்லி இந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.